திருவள்ளுவர் திரைப்படத்தின் இயக்குனர் திரு பாலகிருஷ்ணன் அவர்களே, தயாரிப்பாளர் இணை தயாரிப்பாளர் திரு ராஜேந்திரன் அவர்களே, வருகை தந்துள்ள பெரியோர், நடிகர் பெருமக்களே, செய்தித்துறை நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். என்னாச்சு சவுண்ட் பேசுகிறாங்க? இன்று தமிழ்நாட்டிற்கே ஒரு முக்கியமான நாள். தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல, உலகெங்கும் வாழுகின்ற தமிழர்களுக்கே ஒரு முக்கியமான நாள். அதற்கு காரணம், இதுதான் முதன்முறையாக திருக்குறளை பற்றி, திருவள்ளுவரை பற்றி ஒரு படம் தயாரிப்பதென்ற எண்ணமே பாலகிருஷ்ணன் வந்தது. அதுவே பெரிய விஷயம். காரணம், தமிழர்களுக்கு உலகெங்கும் ஒரு கௌரவத்தையும் மரியாதையை ஏற்பி கொடுத்தது திருக்குறள் தான். உலகெங்கும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நூல். பொதுவாக மதத்தை பற்றிய நூல்கள் தான் நிறைய விற்பனையாகும், நிறைய மொழிபெயர்ப்பார்கள். ஆனால் மதத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு நூல், உலகத்திலேயே அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட நூல் நம்முடைய திருக்குறள் தான். அதனால நாம் திருக்குறளுக்கு சொந்தக்காரர்கள், தமிழுக்கு சொந்தக்காரர்கள் என்பதே ஒரு பெரிய கௌரவம் தான். காரணம், நம்மோடு இருந்த மொழிகள் எல்லாம் இன்றைக்கு வழக்கிலே இல்லை. 3000 ஆண்டுகளுக்கு முன்னாலே இலக்கண நூலை தந்தது நம்முடைய தமிழ் மொழி. தொல்காப்பியத்துக்கு ஈடாக இன்னொரு நூல் கிடையாது அதற்கு சமமாக. அதற்கு பிறகு எல்லோரும் படிக்கக்கூடிய, ஏற்றுக்கொள்ளக்கூடிய, எல்லா மதத்தினராலும், எல்லா நாட்டினராலும், எல்லா மொழியினராலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு மொழியாக, ஒரு புத்தகமாக திருக்குறள், ஒரு அறநூல் வந்திருக்கிறது. திருக்குறளை பார்ப்பவர்கள் எல்லோரும் தங்களுக்கு சொந்தம் என்று கொண்டாட முடியும். சைவர்கள் தங்களுக்கு சொந்தம் என்று சொல்லலாம், வைணவர்கள் தங்களுக்கு சொந்தம் என்று சொல்லலாம், சமணர்கள் தங்களை சார்ந்தவர் என்று சொல்வார்கள், பௌத்தர்கள் எங்களை பக்கம் உள்ளவர் என்று, அப்படி எல்லோரும் கொண்டாடக்கூடிய அளவுக்கு ஒரு பக்கம் பார்த்தால் சீர்திருத்தவாதியாக அவரை பார்க்க முடியும், இன்னொரு பக்கம் பார்த்தால் பக்தராகவும் அவரை பார்க்க முடியும். அப்படியே சில குறள்கள் இருக்கின்றன. ஆக நம்மால் இன்னும் புரிந்து கொள்ள முடியாமல் இன்னும் ஆராய்ச்சிக்குரிய ஒரு நூலாக அது இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு நூல் நம் தமிழ் மொழிக்கு கிடைத்திருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உலகத்தினுடைய 7 மொழிகள் தான் பழைய மொழிகள். 3000 ஆண்டுகளை கடந்தவை, 2500 ஆண்டுகளை கடந்தவை. ஐரோப்பாவிலே கிரேக்கமும் லத்தீனமும், மேற்கு ஆசியாவிலே ஹீப்ருவும் பர்ஷியனும் அல்ல அரபிக்கும், இந்தியாவிலே தமிழும் சமஸ்கிருதமும், கிழக்கு ஆசியாவிலே சீனம். இந்த மொழிகள் தான் உலகத்தின் மூத்த மொழிகள். இந்த மொழிகளிலே சில மொழிகள் வழக்கில் இல்லாமல் போய்விட்டன, சமஸ்கிருதம் மாதிரி. சில மொழிகள் பேச்சும் எழுத்தும் மாறிவிட்டன, லத்தீன் கிரேக்கம் மாதிரி. ஆனால் மாறாமல் இருக்கின்ற ஒரே மொழி உலகத்திலேயே தமிழ் மொழி தான். அதனால்தான் கன்னடமும் கலிதலுங்கும் கவின்மலையாளமும் துளுவும் உன்னுதரத்து உதித்தெழுந்தே ஒன்று பல வயலினும் ஆரியம்போல் உலக வழக்கு அழிந்தொழிந்து சிதையாவும் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்ததுமே என்று பாடினார் மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை. ஆக அந்த இளமையோடு மாறாமல் இருக்கின்ற ஒரு மொழி நம்முடைய தமிழ் மொழி. அந்த தமிழ் மொழிக்கே ஒரு அடையாளத்தை கொடுத்தது திருக்குறள். அந்த திருக்குறளை பற்றி, திருவள்ளுவரை பற்றித்தான் இந்த படத்தை இன்றைக்கு துவக்க இருக்கின்றோம். ஆகவேதான் நான் சொன்ன, இது தமிழர்களுக்கு, உலகெங்கும் வாழ்கின்ற தமிழர்களுக்கு, தமிழ் உலகத்திற்கு ஒரு முக்கியமான நாள், சிறந்த நாள். அதற்காக திரு பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு நான் பாராட்டி தெரிவித்துக் கொள்கிறேன். இதை தமிழர்கள் அனைவரும் சேர்ந்து செய்ய வேண்டும். இந்த ஊர் கூடி தேர் இழுப்பது என்று சொல்வார், அது நடக்குமா நடக்காது தெரியாதால் இந்த படத்தில் அது நடக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். எல்லா தமிழர்களும் இதில் பங்கேற்க வேண்டும். வசதி உள்ளவர்கள், வசதி குறைந்தவர்கள் கூட தங்களால் இயன்றதை கொடுத்து இந்த திருவள்ளுவர் படத்தை கொண்டு வந்தால் உலகெங்கும் சென்று இருக்கின்ற நம்முடைய மரியாதை இன்னும் கூடும்.
உலகத்திலே நான் சொன்ன மாதிரி 43 மொழிகளிலே இது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இன்னும் பல மொழிகளிலே மொழிபெயர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக அப்படிப்பட்ட ஒரு திருக்குறளுக்கு தனியாக ஒரு படம் எடுத்து அவரை பற்றிய ஒரு படத்தை எடுத்து இங்க பார்த்த போது எல்லாம் இப்பொழுதே எனக்கு வியப்பாக இருக்கிறது. எப்படி வரப்போகிறது என்று எனக்கு தெரியாது. எல்லா நடிகர்கள்லாம் வந்திருக்கிறீர்கள். இது மிகச்சிறந்த படமாக வரும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதற்கு தமிழ் இயக்கம் தன்னால் இயன்றதை செய்யும். விஐடி பல்கலைக்கழகமும் தன்னால் இயன்றதை செய்யும். மற்ற இங்க பெரியோர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். இன்னும் வராமல் பல பேர் இன்னைக்கு வர முடியாமல் இருக்கிறார்கள். ராமராஜ் அவர்கள் போனதெல்லாம் இன்றைக்கு வர முடியவில்லை. அவர்களும் இதற்கு உறுதுணையாக இருப்பார்கள். தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்துணை பேரும் இதில் பங்கேற்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். உங்கள் அனைவருக்கும் இப்படி வாழ்த்துக்களை சொல்லி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். தெரியும், படத்தை பற்றி தெரியாது. பேப்பர்ல படிச்சிருக்கேன். இத்தனை கோடி கொண்டு ஆயிரக்கணக்கு, இப்போ லட்சக்கணக்காக வந்துச்சு. இப்போ கோடிக்கணக்காக பேர்களுக்கு பணம். சினிமா துறை எடுக்கிறவங்களுக்கு தான் அதோட கஷ்டம் தெரியும், பார்க்குறவங்களுக்கு தெரியாது. சூழ்நிலை போல உங்களுக்கு தெரியும். ஆனா எப்படியோ சம்பாதிக்கிறதுக்கு எல்லாரும் பணம் எடுக்கிறாங்க. ஒரு திருக்குறளை பத்தி ஒரு தேவையில்லாத வேலையை தான் பார்த்துட்டு இருக்காரு. அப்படி அல்ல, காமராஜருடைய படம் பார்க்கிறாரு, இப்போ ஊரோட போல பரப்புறதுக்காக எடுக்கிறாரு. அவங்க சம்பாதிக்கிறது இல்லை, அவங்க போல பரப்புறதுக்காக செய்யறாரு. அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? சம்பந்தப்பட்ட அனைவரும் பணத்தை பார்க்காம, பணம் இப்படியே வந்துடும். போன நிமிஷங்கள் 1 மணி நேரம் போச்சா போச்சு, பணம் 2 நிமிஷம் போயிடுமா? அப்படி இல்லாம சம்பந்தப்பட்ட எல்லாருமே அவருக்கு சப்போர்ட் பண்ணி சொன்ன டயத்துக்கு பணத்தை எடுத்து, சொன்ன டயத்துக்கு எடுத்து பிரம்மாண்டமான முறையில் நடத்து ரொம்ப சக்சஸ் ஆகணும். அந்த படம் நான் வரணும் அப்படின்னு நினைச்சு நான் மனசார சொல்றேன். இவ்வளவுக்கு காரணம் பட யூனிட்டுகள் சம்பந்தப்பட்டவங்க தான். அவங்க கொஞ்சம் இது பண்ணாம நிமிஷத்தை பார்க்காம படம் பார்க்காமனா ரொம்ப நல்லா மேல மேல வரணும். தப்பா எடுக்காதீங்க. மிக நன்றி, மிக நன்றி. இந்த நாள்ல திருக்குறள்ங்கிற படம் படப்பிடிப்பு துவக்கப்பட்டுள்ளது. நான் ஏற்கனவே காமராஜ் அப்படிங்கிற படத்தை எடுத்தேன்னா, காமராஜர் 1975 மறைஞ்சாரு. அவரை பத்தி யாருமே படம் எடுக்கல. எனக்கு அதுக்கான பிராப்தம் கிடைச்சது. திருக்குறள் எழுதி 2000 வருஷம் ஆச்சு. தமிழ் சினிமா 100 ஆண்டை தாண்டி நடக்குது. அதனால எனக்கு இது கிடைச்சது ஒரு பெரிய ஒரு பிராப்தம். இதுல கர்வம் கொள்றதுல ஒண்ணும் இல்லை. நாம ஒரு பயணம் பண்ணிக்கிட்டே இருப்போம், நமக்கான விஷயங்கள் கிடைக்கும். இது அப்படி கிடைச்சிருக்கு. இதை ரொம்ப செவ்வனே செய்யணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தை உருவாக்குறது சிவா சாமர் ஆட்கள் தான். ஏன்னா பெரிய படிப்பாளிகள் அவங்க குறை சொல்லக்கூடாது, வேந்தர் குறை சொல்லக்கூடாது. திருவள்ளுவர் சார்ந்த அறிஞர்கள் உலகம் பூரா லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க, ஆயிரக்கணக்கான அமைப்புகள் இருக்கு. அதனால அதை ரொம்ப செவ்வனே செய்யணும் அப்படின்னு இறங்கியிருக்கோம். இந்த யூனிட் மிக பிரமாதமா அமைஞ்சிருக்கு. ஆர்ட் டைரக்டர் கேமராமேன், நடிகர்கள் யாரும் நம்மகிட்ட டிமாண்ட் பண்றது இல்லை, ஒத்துழைப்பு. கலைச்சோழன் திருவள்ளுவரா நடிக்கிறாரு. தனலட்சுமி மேடம் வாசுகியா நடிக்கிறாங்க. இன்னும் நிறைய நடிகர்கள் இதில் ஜாயின் பண்ணுவாங்க. பொருத்தமான நடிகர்கள் சேர்ந்துகிட்டு இருக்காங்க. அடுத்த ஆண்டு திருவள்ளுவர் தினத்தில் இந்த படத்தை வெளியிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருக்கும். அதுக்கு திருவள்ளுவருடைய ஆன்மா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அவ்வளவுதான் என்னோட சைடு. நீங்க ஏதாவது பேச நினைக்கிறீங்களா? நீங்க கேட்க நினைக்கிறீங்களா? சரியான கேள்வி. அதாவது திருவள்ளுவர் இல்லாம திருக்குறள் இல்லை. இந்த திருக்குறளை சொல்வதற்கு ஒரு பின்னணி தேவைப்படுது. திருக்குறள் உங்களுக்கு தெரியும், அறம், பொருள், இன்பம். இதை சொல்றது ஒரு பின்னணி தான் இப்போ திருக்குறள் அரங்கேற்றப்பட்ட காட்சி. இந்த திருக்குறளை எழுதுறதுக்கு அவர் எது காரணமா இருந்திருக்கும்ங்கிற சூழலை ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம். செம்பூர் ஜெயராஜ் கிட்டத்தட்ட 1 வருஷம் எடுத்திருக்கிறார். எல்லா உரைகளையும் படிச்சு, இந்த காலகட்டத்தை படிச்சு அதை ரிசர்ச் பண்ணியிருக்கிறாரு. என்னோட வேலை இயக்கம், தயாரிப்பு மட்டுமே. அதோட கதை பின்னணி, ஆராய்ச்சி எல்லாமே செம்பூர் ஜெயராஜுங்க அவர் மேல இருக்க. ஆமா, அவர் தான் காரணம். ஆமா. அப்புறம் எப்படி நீங்க பாத்துறீங்களா வள்ளுவரை?
மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடின். அப்போ மழித்தலும் இருந்திருக்கு, நீட்டலும் இருந்திருக்கு, என்ன மாதிரி ஆட்கள் இருந்திருப்பான் இல்லையா? அப்ப அதை நாங்க ஸ்ட்ரெஸ் பண்ணல, நமக்கு குரல் தான் முக்கியமா தவிர. இவர் சர்மா வரைஞ்சது வந்து அது ஒரு படம். வள்ளுவரோட காலகட்டம் 1800 ஆண்டு முதல் 2000 ஆண்டு பழமையாக நினைக்கிறோம். அதனால ஓவியங்கள் அவரை பத்தி, அவர் கன்னியாகுமரியில் பிறந்தான ஒரு குரூப் சொல்றாங்க, மயிலாப்பூர்ல பிறந்தான ஒரு குரூப் சொல்றாங்க. அவரை பத்தி எந்த தரவுகளுமே வந்து நம்மளோட திருக்குறள் கிடைச்சே வந்து நமக்கு ரொம்ப லக்கில் நல்ல கிடைச்சிருக்காத. மேலும் எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க திருக்குறளை? யாரும் கை தூக்கல? ஓகே, ஏன் அப்படி? வெரி குட், சரி. ஆமா, இந்த படம் வந்து இப்ப சொல்ல போனா இந்த வடிவம் வந்து எல்லாரையும் திருக்குறளை படிக்க வைக்கும். அதான் காரணம். இந்த படமே திருக்குறள் ஆயிடாது. 1030 குறள்ல வந்து எது படமாக்க தகுந்ததோ, இப்ப வந்து கலைஞர் வந்து ஒரு போர்ஷனை குறள் ஓய்வு எழுதியிருக்கிறார். அத மாதிரி இது எது காட்சிப்படுத்த முடியுமோ அதை நாங்க காட்சிப்படுத்தியிருக்கோம். ஆமா, இது படமா வந்ததுக்கு அப்புறம் உலக பார்வையாளர்கள் இது என்ன அப்படின்னு வாசிக்க தோன்றதுக்கான ஒரு வழிமுறைக்கு வந்த சினிமா. இல்ல, தூய தமிழ்ல தான் அந்த கால தமிழ். ஏன்னா திருக்குறள் தமிழ்ல நம்ம அந்த படத்தை எடுக்கல. ஆமா, செந்தமிழ்ல இருக்கும். ஆமா, அவர் வந்து இவர் கூத்துப்பட்டக்காரரு, அந்த அம்மாவும் கூத்துப்பட்டல ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால நடிப்பு வந்து அதுதான் முக்கியம். இன்னைக்கு நடிகர்கள் வாங்குற சம்பளம் உங்களுக்கு தெரியும், இந்த இண்டஸ்ட்ரி எவ்வளவு பெருசா இருக்குன்னு தெரியும். இதை அவங்ககிட்ட இது ஒரு ஆஃப் பீட் ஃபில்மா அவங்க நினைச்சு இதை ஒதுக்குறாங்க. நான் கொஞ்சம் பேர் பேசி பார்த்துட்டு அவங்க பேர் சொல்ல விரும்பல, அவங்கெல்லாம் வந்து அதை முன் வரல. அப்போ ட்ரெயின்டு ஆர்டிஸ்ட் 2 பேருமே கூத்துப்பட்டற இல்லை. இவர் ஒரு டைரக்டர் கம் ஸ்கிரிப்ட் ரைட்டர், அந்த மாதிரி ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால அவங்க எடுத்திருக்கோம். இன்னும் பல பேர் அங்கிருந்து எடுப்போம் நம்ம. அவர் வந்து சொன்ன அவர் 2-3 நாளா தெரியும். லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது தமிழ்ல என்ன சொல்லுங்க ஏங்க? இந்த அளவு கூட இங்கிலீஷ் தெரியாதா? முதல் கண்டதும் காதல். அதாவது அதான் சொன்னேன், இவ்வளவு படித்த ஒரு இயக்குனரை பார்த்த உடனே சரி இவரு வந்து இவருடைய தொடர்பு நமக்கு வேணுங்கிறதுக்காக அவர் அந்த ரோல் கொடுத்துருக்கோம். தாடியோட இருக்கிறாரு, ஒரு ஆளுமை மிக்க மனிதர். நக்கீரர் வந்து கடவுளே கேள்வி கேட்டவரை சொல்லணும்னு அவர் அந்த ரோல் கொடுத்துருக்கோம். போதுன்னு நினைக்கிறேன், தொண்டை தண்ணிலாம் வத்தி போகுது மேல போயிட்டு. இல்ல அதாவது இப்பவும் வந்து பிரான்ஸ்ல பாத்தீங்கன்னா சினிமாவை வந்து நீங்க ஒரு வர்த்தகம்னு பிச் பண்ணீங்கன்னா கம்பெனிக்கார வெளில கொண்டுருவோம். இன்னும் அதை கலையாக வச்சிருக்கிறான். கலை மட்டும்தான் அது வந்து ஒரு டிசர்விங் ப்ராஜெக்ட் அப்படின்னா அவன் அதுக்கு ஃபண்ட் பண்றான். நம்ம ஊர்ல தான் எவ்வளவு போட்டீங்க, எவ்வளவு கிடைக்கும். கலை வந்து சினிமா வடிவத்தை விட்டு மோஸ்ட்லி வெளியேறிடுச்சு. இருக்கு, அப்கோர்ஸ் சில படங்கள் வந்துகிட்டு இருக்கு. ஆனால் இதை நம்ம வர்த்தகமாக தான் அணுகிறோம். காமராஜ் படம் பண்ணும்போதும் நான் ஒரு பேச்சுலர், அதனால எனக்கு செலவெல்லாம் ரொம்ப கம்மி. அதனால எதிர்பார்ப்புங்கிறது இல்லை. இங்க வந்து வாழ வேண்டும், அவ்வளவுதான். ஏன்னா வாழவே முடியாம இங்க மனிதர்கள் இருக்காங்க. அதுதான் இதோட நோக்கமும் அதுதான். இது சம்பாதிச்சிடணும் அப்படிப்பட்ட இது வந்து ஒரு பிரச்சனை, இது ஒரு பிராப்தம்னு சொல்றேனே. ஆமா, அப்படிதான் நடக்கும் அது. புரியல? எங்க நீங்க வந்து இல்ல நீங்க அறிவாலயமா கமலாலயமா? அறிவாலயம். ஓகே. இப்ப கலைஞர் உரையை பத்தி நான் சொல்லட்டுமா? வள்ளுவத்திலிருந்து அவர் வந்து கடவுளை வெளியேற்றினார். இவங்க வந்து வள்ளுவத்துக்குள்ள சிவனை கொண்டு வராங்க. ஆமா, இப்ப நீங்க என்ன கேள்வி கேட்கறீங்க? இல்ல, நடு ரோடு நாங்க போறது. மிடில் பாத் இல்ல அது என்ன கொண்டு வந்திருக்கோம்னா, அரங்கேற்றும் போது வந்து இந்த கலர் வேணுங்கிறத கொண்டு வந்திருக்கோம். ஆமா, கலைஞர் வந்து ஏங்க அங்க இருந்து வந்துட்டு கண்ணாடி போட்டிருக்கீங்களா?
கண்ணாடி போடுங்க, இது மஞ்சள் இல்லை, இது அவர் மஞ்சள் துண்டுல போட்டாரு. எங்க இதை மேட்டர் ஆக்கிறதீங்க நீங்க வேற. தமிழ் ஆசான் பேரறிவை நமக்கு 1330 குறள்ல நமக்கு விட்டு சென்று இந்த உலகத்தின் சிறந்த மொழி தமிழ்தான் என்பதற்கு மாபெரும் உதாரணமாக இருக்கின்ற இந்த திருக்குறளை எழுதிய தெய்வப்புலவர் திருவள்ளுவரை பற்றிய இந்த படத்தை சகோதரர் பாலகிருஷ்ணன் சார் எடுக்கிறாங்க. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும். ஒருவன் வாழும் காலத்தில் பூமியில எவன் சிறப்பா இருக்கிறானோ அவன்தான் தெய்வமாக கருதப்படுவான் அப்படின்ற குறளுக்கு ஏற்றாற்போல் நம்ம செய்யற செயல்கள் மாபெரும் செயல்களாக சில மனிதர்களுக்கு தான் அமையும். அது பாலகிருஷ்ணன் சாருக்கும் அமையுது. கல்வி, இந்த 3 கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளிக்கூடம் வேணும், இந்த தமிழ் சமுதாயம் கல்வியால் தான் சிறப்புற வளரும் அப்படின்ற நமக்கெல்லாம், அதாவது இந்தியாவுக்கே வழிகாட்டியா இருந்த ஐயா காமராஜர் பத்தி முதல் படம் எடுத்தாரு. இன்று தமிழுக்கான, அதாவது திருக்குறள் ஒரு அருமையான குறள் இருக்கு. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக, இப்படின்னு ஒரு குறள் இருக்கு. இந்த குறள் பாத்தீங்கன்னா, கற்க கசடர, ஒருத்தவன் படிக்கணும், தப்பில்லாம படிச்சுட்டா, கற்க கசடர கற்றவை, அதை ஃபாலோ பண்ணி நீங்க நடந்துட்டீங்கன்னா உங்களுக்கு துணையே தேவையில்லைன்றதுதான் இந்த குறள். ஒருத்தவன் கரெக்டா படிச்சுட்டான்னா அவனுக்கு துணை தேவையில்லை. அதனாலே இந்த குறள்ல பாத்தீங்கன்னா எந்த எழுத்துக்கும் துணைக்காலே இருக்காது. கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தகன்ற குறள்ல பாத்தீங்கன்னா துணைக்கால் இல்லாம குறில்ல மட்டுமே எழுதியிருப்பார் திருவள்ளுவர். அப்ப பாருங்க, படித்தால் நீங்கள் மாபெரும் மனிதனாக சிறந்தவனாக இந்த உலகத்தை ஆள்றவனாக ஆக முடியுன்றதுக்காகத்தான் இந்த குறளை அவர் எழுதியிருக்காருன்னா, அதை காமராஜர் ஐயால் தான் படிச்சிருங்கடா, உங்களுக்கு எந்த துணையும் தேவையில்லைன்ற நமக்கு சொல்லி கொடுத்தவர். அவருக்கு முதல் படம் எடுத்தாரு, அடுத்தது திருவள்ளுவருக்கு 2வது படம் எடுக்கிறார். அப்படி சில மனிதர்களுக்கு தான் செயல்கள் சிறப்பாகவே அமைஞ்சிட்டு இருக்கும். அப்படி ஒரு சகோதரர் கூட நான் பழகிறதுல பெருமைப்படுறேன். இந்த படத்துல நான் நக்கீரன் கேரக்டர் பண்றேன். நக்கீரன் உங்களுக்கு தெரியும், நக்கீரனுடைய திருமுருகாற்றுப்படை எழுதின தமிழ்ச்சங்க கடைச்சங்கத்தினுடைய தலைமை புலவர், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதுல ஏபி நாகராஜன் ஐயா நடிச்சிருந்தார் திருவிளையாடல்ன்ற படத்துல. அதுக்கு பிறகு நான் நடிக்க ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். ஒரு சிறந்த இயக்குனருக்கு பிறகு ஒரு இயக்குனருக்கு அந்த கதாபாத்திரம் கிடைச்சிருக்கு. இன்னும் சொல்ல போனா, கடவுளை எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு சிலரால் தான் முடியும். அது அவன் கடவுளை விட உயர்ந்தவனா இருக்கணும். அது மனிதர்களை வாழ முடியும். நான் ஔவையார் கேரக்டரை பார்த்து பயப்படுவேன். ஏன்னா பரமசிவ வீட்டுல பிரச்சனை, மனிதனான ஔவையார் பஞ்சாயத்து பண்ண போறாங்க. முருகன் கிட்ட சொல்றாங்க, வாப்பா உன் குடும்பத்துல போய் சேர்த்து விடுறேன்னு. பாருங்களேன், ஒரு கேரக்டர், கடவுள் குடும்பத்தில் பிரச்சனை, ஒரு மனிதன் ஆன ஔவையார் போய் வாடா முருகா நான் உன்னை சேர்த்து விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லுது, உன் குறையை கண்டிக்க என்னிடம் இருக்கின்ற தமிழுக்கு உரிமை உண்டு. அந்த அம்மா கடவுளை கேள்வி கேட்க தமிழுக்கு உரிமை இருக்கு. அப்படி ஒரு மாபெரும் ஒரு மொழிக்கு சொந்தக்காரர்கள் நம்ம. ஐயா விஸ்வநாத ஐயா பிரமாதமா பேசிட்டாங்க இந்த திருக்குறள் பற்றியும். உலகத்திலேயே மதங்களுடைய புத்தகம் தான் அதிக பிரிண்ட் ஆயிருக்கு. ஆனால் எந்த மதத்தையும் சேராத திருக்குறள் எல்லா மொழியிலையும் பதிக்கப்பட்டிருக்குன்னா அது ஒரு உலக மறை. எந்த மொழிக்காரனும் அதை படிக்கலாம், அதை ஃபாலோ பண்ணலாம். அடுத்தது, அது முதலே அறத்தை பற்றி பேசுது. அந்த அறத்தோடு நீங்க பொருளை சேர்க்கணும், அந்த பொருளை வைத்து இன்பம் அடையணும். அதான் அறம் பொருள் இன்பம். ஏனென்றால் தமிழர்கள் அறத்தோடு வாழ்பவர்கள். இந்த படத்தில் நான் பணிபுரியறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். உங்களுடைய அனைவருடைய இதனுடைய சப்போர்ட் வேணும். ஏன்னா ஒரு கமர்ஷியல் படத்தினுடைய எப்படி வேணாலும் கொண்டு போகலாம், ஆனால் இந்த மாதிரி படங்களுக்கு உங்களை மாதிரியான மீடியா ஒத்துழைப்பு இருந்தால் தான் இது மாபெரும் வெற்றி அடையும். நன்றி, வணக்கம். இந்த படத்துல நடிக்க எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது என்னுடைய நண்பர் விஜய் சேனாதிபதி அவர்கள்.
நான் வந்து நேரடியாக ஐயாவை சந்திக்கும் பொழுது ஒரு 4-5 முறை வந்து ஆபீஸ்க்கு வர சொன்னாங்க. என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. ஐயா ஏற்கனவே சொன்னாங்க அது எல்லாமே தானா அமையும் அப்படின்னு. அது போலதான் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்காங்க திரு பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள். ஜெயராஜ் சார் வந்து இந்த எழுத்து அவர் வந்து ஐயாவோடது ரொம்ப அற்புதமாக எழுதியிருக்காங்க. அவர்களுக்கும் சிவானா கூட தொடர்ந்து பயணிக்க போறேன். அதை நினைச்சு ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனா ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா நிறைய இலக்கிய பிழை இல்லாம எழுத்து உச்சரிப்பு வந்து ரொம்ப துல்லியமா பார்க்க வேண்டியது இருக்கு. ரொம்ப ஆர்வமா இருக்கு, ரொம்ப பயமா இருக்கு. கண்டிப்பா நல்லபடியா பண்ணுவோம் அப்ப நம்புறோம். கண்டிப்பா மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு நம்புறோம். நன்றி, வணக்கம். இப்படத்தில் வாசுகியா நடிக்கிற தனலட்சுமி அவர்களை பேசுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். வள்ளுவரோடு ஒரு திரைப்பயணம் வாய்ப்பளித்த ஐயா பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு நன்றி. ஸோ பேசிக்கலி நான் திருப்பூர்ல இருந்து வந்திருக்கேன். படிச்சது எல்லாமே கோயம்புத்தூர் தான். ஸோ தேங்க்யூ. திருக்குறள் இந்த படத்தில் நடிக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆக்சுவலாக சார் வந்து இப்போ புதுசாக திருக்குறளை மக்களுக்கு பரப்புறதா நினைக்கிறீங்க. 2000 வருஷமாக இருக்கிற திருக்குறள் இனிமேல் கெட போகிறதில்ல. ஆனால் அது இப்போ இருக்க எல்லாருக்குமே அது போய் சேரணுன்றதுக்காக அதை எடுக்கிறாங்க. அதில் நான் பாண்டிய மன்னனாக நடிக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதை நான் சரியாக பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன். இது இங்கே வந்திருக்க நம்மளோட பத்திரிகைக்காரர்கள் எல்லாரும் இதை மற்ற எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணுன்றது என்னுடைய விருப்பம். நன்றி, வணக்கம்.